Hey guys, welcome back to the new video. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி ஒரு ஐசோமெட்ரிக் டயக்ராமை ஒரு 3D மாடலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க ஐசோமெட்ரிக் டயக்ராம் இதுதான். இந்த ஐசோமெட்ரிக் டயக்ராமில் மொத்தம் 3 வியூஸ் இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் வியூலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் இதோட டைமென்ஷன்ஸை ரஃபாக நோட்டீஸ் பண்ணால் 135 mm லென்த் இருக்குது, அண்ட் தென் 10 mm திக்னஸ் இருக்குது, 10 mm டெப்த் இருக்குது. இதை பேஸ் பண்ணி நான் ரஃபாக ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பார்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸ்கெட்சில் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். மேக் எ ரஃப் ஸ்கெட்ச் ரஃபாக அதுக்கப்புறம் நம்ம ஸ்மார்ட் டைமென்ஷனில் கரெக்ட் பண்ணிக்கலாம். ரஃபாக ஸ்கெட்ச் கொடுத்துட்டு அப்புறம் இப்போது நம்மளோட டைமென்ஷன் நம்ம செக் பண்ணால் 135 mm ஓவரால் லென்த் அண்ட் இந்த டெப்த்தோட கட் வந்து 55 mm அண்ட் 75 mm இருக்குது. இதை பேஸ் பண்ணி நான் ஒரு டைமென்ஷன்ஸ் கொடுத்துக்கிறேன் 75. இப்போ இந்த 75 சென்டரில் இருந்து எனக்கு டிவைட் ஆஃபாக வேணும், அதனால் 75/2 அண்ட் தென் கீழே பாட்டமில் என்னோடய டைமென்ஷன்ஸ் 55. சிமிலராக இதுவும் இதே மாதிரி தான், சென்டர்லேருந்து இந்த லென்த் 55/2 இருக்கும். அண்ட் தென் சென்டர்லேருந்து டோட்டல் லென்த் வந்து 135/2. ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி. (67.5). அண்ட் தென் இதோட திக்னஸ் எல்லாம் கொடுத்துக்கலாம். திக்னஸ் 10 mm, thickness 10, thickness 10. அண்ட் தென் எல்லாத்தோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் இப்போ நம்ம ஃபீச்சர்ஸில் போய்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரூட் பண்ணாமல் பிளைண்ட் எடுத்துகிட்டு மிட் பிளைன் சூஸ் பண்ணிவிட்டு இதோட டைமென்ஷன் எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து நமக்கு 90 mm. இந்த 90 mmக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். மிட் பிளைன் சூஸ் பண்ணிவிட்டு 90 mm எக்ஸ்ட்ரூட் அண்ட் தென் என்டர் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ரீஜியனில் நான் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ண போகிறேன். எதுக்காகனா எனக்கு இந்த ரீஜனில் ஒரு எக்ஸ்ட்ரூடட் பார்ட் வருது, 45 mm எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டு அது மேலே 20 ரேடியஸ்க்கு ஒரு செமி சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். ஸ்கெட்ச் போயிட்டு ஸ்ட்ரெயிட் லைன், ட்ரா லீனியர் ஸ்கெட்ச் அண்ட் தென் 20 mmக்கு ஒரு செமி சர்க்கிள் ரஃபாக ட்ரா பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்மார்ட் டைமென்ஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். 20 mm, 45 mm அண்ட் தென் ஃபீச்சர்ஸில் எக்ஸ்ட்ரூடட் பாஸ் 90 mm இல்லை 75 mm. மிட் பிளைன் எடுத்துகிட்டு பிளைண்ட் சூஸ் பண்ணிவிட்டு டைரக்ஷன் ஸ்வாப் பண்ணிவிட்டு என்டர். அண்ட் தென் இந்த ரீஜனில் எனக்கு ஒரு ஹோல் தேவை, எக்ஸ்ட்ரூடட் கட் தேவை, அதனால் நான் ஒரு 20 டயாக்கு நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரூட் கட் பண்ணிடுறேன். எக்ஸ்ட்ரூடட் கட் ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் இந்த இடத்துல த்ரூ ஆல் கொடுத்துட்டு என்டர். அண்ட் தென் ஃபைனலாக நமக்கு சர்க்கிள்ஸ், எல்லா கார்னர்ஸ்லையும் சர்க்கிள்ஸ் வருது. இந்த சர்க்கிளோட டைமென்ஷன் பார்த்தா டயாமீட்டர் 12 இருக்குது. மொத்தம் 4 ஹோல்ஸ் தேவைப்படுது. 4 ஹோல்ஸும் ஃப்ரம் கார்னர்லேருந்து 20x20 டிஸ்டன்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஈச் சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒன் சர்க்கிள் டு அனதர் சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் 50 mm. இந்த டைமென்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணிக்கலாம். சர்க்கிள், கீழே ஒரு சர்க்கிள். இப்போது நான் இது ரெண்டுத்துக்கும் ரிலேஷன் கொடுத்துட்றேன். எதுக்காகனா ஃபர்தராக ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா 2 சர்க்கிள் சேஞ்ச் பண்ணுறதோ ஒரு சர்க்கிள் சேஞ்ச் பண்ணால் போதும். ரிலேஷன் கொடுத்துட்டு இப்போ நான் டைமென்ஷன் கொடுத்துறேன் 12 mm. ஃப்ரம் சென்டர்லேருந்து கார்னர் 20, ஃப்ரம் சென்டர் டு கார்னர் 20. சிமிலராக
இங்கேயும் 20 and then 20. இந்த ரீஜனில் 20 போடாமல் 15 போட்டுட்டு 15 and then ஃபீச்சர்ஸில் போயிட்டு எக்ஸ்ட்ரூடட் கட் த்ரூ வாலே இருக்கட்டும். என்டர் கொடுத்துறப்பறம் எக்ஸ்ட்ரூட் கட் ஆகிடும். இப்போ ஃபீச்சர்ஸில் போயிட்டு நம்ம மிரர் பண்ணிக்கலாம். மிரர் டைரக்ஷன் நமக்கு ரைட் பிளேன் சூஸ் பண்ணிட்டா மிரர் பண்ணிவிட்டு இங்கே ஃபீச்சர்ஸ் டு மிரரில் எக்ஸ்ட்ரூட் கட் டு என்டர் கொடுத்துடலாம். அண்ட் தென் இப்போ நமக்கு ரிமைனிங் பெண்டிங் இருக்கிறது என்னென்னா ரிப்ஸ். இங்கே ஒரு ரிப் க்ரியேட் பண்ணோம் வித் 9 mm திக்னஸ் அண்ட் இங்கே ஒரு ரிப் 9 mm திக்னஸ் சிமிலர் ஆப்போசிட் டைரக்ஷனில் ரிப். ஃபர்ஸ்ட் நான் ஸ்ட்ரைட் லைன் எந்த இடம்னா ரைட் லைனில் சூஸ் பண்ணி ட்ரா பண்ணிடலாம். யா இந்த லைனோட திக்னஸ் 85 அண்ட் தென் இப்போது நான் ஃபீச்சர்ஸில் போயிட்டு ரிப் ஆப்ஷன். ரிப்பில் வந்து எனக்கு திக்னஸ் 9 mm வேணும். இன்கேஸ் இங்கே திக்னஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது சேஞ்சஸ் வேணும்னா இப்படி கொடுத்துக்கலாம். எனக்கு ரைட் சைடு எக்ஸ்ட்ரூட தள்ளி வரணும், இல்லை லெஃப்ட் சைடு தள்ளி வரணும். எனக்கு மிட் பிளைன் வச்சு நான் பண்ணிக்கிறேன். இப்போது 9 mm சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரூட் கொடுத்துட்டா நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரூடட் ரிப் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் அனதர் ரிப் வந்து ரைட் பிளைனில் ஃப்ரண்ட் பிளைனில் நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ரீஜனில் ஒரு ரிப் க்ரியேட் பண்ணோம். இப்போது இதை ஃபீச்சர்ஸில் போய்ட்டு ஒரு ரிப் அண்ட் தென் என்டர். ஃபீச்சர்ஸில் போய்ட்டு மிரர் பண்ணிக்கலாம். மிரர் பண்ணிவிட்டு டைரக்ஷன் ரைட் பிளைனில் என்டர் கொடுத்தோடனே ரிப் ஆப்ஷன் முடிஞ்சிடும். நம்மளோட கம்ப்ளீட் ஐசோமெட்ரிக் டயக்ராம் கம்ப்ளீட்டட்.